குட்டான் என்ன குக் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாமா? இன்றைக்கி இந்த பாஸ்தா வச்சு சிப்ஸ் செய்யலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி குட்டான் அப்பாவோட சேனலை சப்ஸ்கிரைப் ஷேர் லைக் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு அது லைட்டாக சுடணுன்னே அதில் 1 டீஸ்பூன் சால்ட்டு 1 டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணி அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. விட்டுட்டு இப்போ நம்ம வச்சுருக்க பாஸ்தாவை அதில் கொட்டி ஆஃப் பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வந்த உடனே இப்போ நம்ம அதை ஃபில்ட்ரு பண்ணி ஆற வச்சுக்கலாம். ஆற வச்சு எடுத்துகிட்டு இப்போ அதில் கார்ன்ஃப்ளவர் ஒரு 3 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அது கூட சால்ட்டு பெப்பர் இது 3 ஆட் பண்ணி அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி இல்லாமல் பார்த்துக்கோங்க, அப்போ தான் சிப்ஸ் நல்லா வரும். இப்போது ஒரு கடாயில் ஆயில் ஊற்றி நல்லா சூடு பண்ணிவிட்டு இப்போ அதில் நம்ம வச்சுருக்கதை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது ஃப்ரை பண்ணதில் சால்ட்டு, மிளகாத்தூள், கரம் மசாலா, மல்லித்தூள், இது கூட பெப்பர் ஆட் பண்ணிவிட்டு இது கூட கொஞ்சோண்டு ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இப்போ இது கூட நான் சாட் மசாலா லைட்டாக ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு என்னென்ன ஸ்பைசஸ் வேணுமோ நீங்கள் ஆட் பண்ணி இதை மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். இப்போ இது மேலே கொத்தமல்லி தூவி சாப்பிட்டு போடுங்க. செம்ம டேஸ்டியாக கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும். இருங்க நான் அவனை எடுத்து உங்களுக்கு ப்ரெஸ் பண்ணி காட்டுறேன் அது எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்னு. செம்ம கிறிஸ்பியாக இருக்குது. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். பாய்.